நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தினமும் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்ற முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நமது செய்தி பிரிவிலிருந்து செய்தி ஆசிரியர் ஜெகநாத் கண்ணா எங்களோடு இணைந்திருக்கின்ற. வணக்கம் ஜெகன். வணக்கம் மயூரன். வணக்கம் நேயர்களே. எனவே இன்று வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளின் செய்திகளுக்கு நாங்கள் நேரடியாக செல்லலாம் ஜெகன். முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்து விடலாம். ஐநா விசாரணை குழுவுக்கு 3 நிபுணர்கள் நியமனம், அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்று நவநீதம் பிள்ளை மீண்டும் கோரிக்கை. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் விசாரணை குழுவுக்கான 3 நிபுணர்களின் பேர் விவரங்களை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அறிவித்திருக்கிறார். நியூசிலாந்தை சேர்ந்த முன்னாள் பெண் நீதிபதியும் டேம் சில்வியா கார்ட், அதைவிட பின்லாந்து முன்னாள் ஜனாதிபதியும் நோபல் பரிசு பெற்ற மாட்டிய அதிசாரி, அதை போன்ற இன்னொருவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர், அவர்களையும் இந்த நியமனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் மிக முக்கியமான விடயம் கண்ணா. ஆமா மயூரன், இன்றைய தினம் அனைத்து பத்திரிகையிலும் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாகவும் இருக்கின்றது. குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஏற்கனவே இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள், சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஒரு குழுவை நியமித்திருக்கின்றார். இந்த குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக தற்பொழுது இந்த மூவருமே தமது விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக மாட்டி கட்சாரியை பொறுத்த மட்டிலே அவர் சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர். அதேபோன்று பின்லாந்தின் முன்னாள் ஜனாதிபதியாக செயற்பட்டு பல்வேறு நாடுகளில் இத்தகைய சர்வதேச ரீதியிலான பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னின்று செயற்பட்ட ஒருவராக இருக்கின்றார். அதே போன்று இந்த நியூசிலாந்தின் முன்னாள் நீதிபதி சில்வியா ஹார்ட்ரைட்டை பொறுத்தமட்டிலே அவர் ஏற்கனவே கம்போடியாவில் இடம்பெற்ற போர்க்குற்ற விசாரணை நீதிமன்றத்திலே அவர் ஒரு நீதிபதியாகவும் கடமையாற்றிய அனுபவம் உள்ளவர். அதே போன்று பாகிஸ்தானின் அஸ்மா அவர்களும் நீதித்துறையிலே இத்தகைய செயற்பாடுகளே ஒரு முன்னின்று மத சுதந்திரத்திற்காக எல்லாம் குரல் கொடுத்த ஒரு நபர். ஆகவே இந்த மூவருமே இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளமை இந்த குழுவிற்கு வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக நவநீதம் பிள்ளை அவர்களும் நேற்றைய தினம் இது குறித்து தமது மகிழ்ச்சியை வெளியிட்டிருந்தார். இவ்வாறான ஒரு அனுபவம் மிக்க இவ்வாறான ஒரு நிபுணர் குழு ஒன்று இந்த குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்கு கிடைத்தமைட்டு அவர் மகிழ்ச்சி வெளியிட்டிருக்கும் அதேவேளை இந்த விசாரணைகளுக்கு இலங்கை அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மற்றும் மீண்டும் ஒரு முறை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். வேறு சில நாடுகளும் வலியுறுத்தி இருக்கின்றன ஒத்துழைப்பு வழங்குமாறு. தொடர்ச்சியாகவே கூறப்பட்டு வந்தாலும் கூட இலங்கையில் தற்பொழுது இந்த விசாரணைகளை இலங்கைக்கு வருகை தந்து இவர்கள் முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக, அதாவது இலங்கை சர்வதேச மட்டத்திலே இந்த விசாரணைகளை எதிர்ப்பதனூடாக ஒரு அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் என்பதுதான் சர்வதேச நிபுணர்களின் கருத்தாகவும் இருக்கின்றது. பொறுத்து பார்க்கலாம் இதற்கு ஒத்துழைப்புகள் கிடைக்குமா, அதன் பின்னர் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். சுடரொளியின் பிரதான செய்தி இதுதான். ஐநா விசாரணை குழுவிற்கு ஆலோசனை வழங்க ஆழமான அனுபவமும் நிபுணத்துவ ஆற்றலும் உள்ள குழுவை நியமித்தது நவி. பக்கசார்பின்றி செயற்படும் எனவும் அவர் தெரிவிப்பு. இலங்கையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்ற மனித உரிமைகள் மீறல்கள் குறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளும் குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக இந்த மூவர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக அவர்களது புகைப்படங்களோடு தெளிவான விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன சுடரொளியின் பிரதான செய்தியில். அதேவேளையில் இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் செய்தியை பார்க்கலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. புலிகளின் கப்பல் கேப்டன் ரவிசங்கரை பிடிக்க இன்டர்போல் உதவியை நாடுகிறது இலங்கை. 3 கப்பல்களில் ஆயுதங்கள், எறிகணைகள் கடத்திய குற்றச்சாட்டு. கனடாவில் உள்ள ரவிசங்கருக்கு வவுனியா நீதிமன்றம் 30 வருட சிறை தண்டனை தீர்ப்பு என்று அவரது புகைப்படத்தை தாங்கியதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதில் தொடர்ந்து செல்கின்ற விடயங்களை பார்க்கலாம். புலிகளுக்கு 3 ஆயுத கப்பல்களை கொண்டு வந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் வவுனியா மேல் நீதிமன்றத்தால் 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்ட கனகராஜா ரவிசங்கர் என்பவரை கைது செய்ய சர்வதேச போலீசாரின் உதவி நாடப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. ஆமா, இந்த செய்தியும் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கடற்படையின் பிரதான மாலுமியாக செயற்பட்டவர் ரவிசங்கர். இவர் தற்பொழுது கனடாவில் இருப்பதாக இலங்கை போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் அஜித் ரோஹன் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். ஆகவே இவரை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்துவதற்காக ஏற்கனவே இவருக்கு வவுனியா நீதிமன்றம் 30 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்திருக்கின்றது பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரிலே. அந்த வகையில் அவரை இலங்கைக்கு கொண்டு வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தற்பொழுது சர்வதேச போலீசார் இன்டர்போலின் உதவி நாடப்பட்டுள்ளதாக நேற்று தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்துதான் இந்த செய்தியாக இன்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதை பற்றிய முக்கியமான விவரங்கள் குறிப்பிடப்படுகின்றன. 71ஆம் ஆண்டு வேல்வெட்டித்துறை பிறந்திருக்கின்ற 92 புலிகள் இயக்கத்தில் இணைந்து வெளிநாட்டு பயிற்சிகளை பெற்றிருக்கின்ற அதிகமான விவரங்கள் தினகரனின் பிரதான செய்தியிலே அவரை பற்றிய விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி
செய்தியை பார்க்கலாம். தினக்குரலின் பிரதான செய்தியும் ஐநா விசாரணைக்கு 3 நிபுணர்கள் இணக்கம் ஒத்துழைக்குமாறு கொழும்பை மீண்டும் கோருகிறார் நவநீதம் பிள்ளை என்று அந்த புகைப்படத்தோடு செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதுபோல இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கின்ற போதும் உதயனிலும் அதே செய்திதான் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. ஐநா விசாரணை ஆலோசனைக்கு அனுபவம் கொண்ட 3 தெரிவு, பெயர் விவரங்களை வெளியிட்டார் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை என்று உதயனிலும் அதே செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இனி இன்று வெளிவந்திருக்கின்ற இனிய பத்திரிகை என்று பார்க்கின்ற போது குறிப்பாக மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தி பார்த்துவிடலாம். பதுளை நாரங்கல பெருந்தோட்டத்தின் தொழிலாளர் குடியிருப்பு தீ விபத்தில் 9 வீடுகள் எரிந்தன. பதுளை நாரங்கல பிரதேச பெருந்தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு தொகுதி நிலைப்படுத்தினால் 9 வீடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாக நேற்று முன்தினம் இரவு 10 மணிக்கு பின்னர் இந்த அதாவது புதுமலை தோட்டத்திலே இந்த தீ விபத்து இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக ஒரு தொழிலாளர் குடியிருப்பு தொடரிலே இந்த தீ பரவியதன் காரணமாக 7 வீடுகள் முற்றாக எரிந்து நாசமடைந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இதனால் 27க்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்து தற்பொழுது ஒரு பாடசாலையிலே தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மின்னொழுக்கு காரணமாக இந்த தீ பரவி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட இதுவரை அந்த தீக்கான காரணம் உறுதி செய்யப்படாமல் இருக்கின்றது. அடிக்கடி குறிப்பாக மலையக பகுதியிலே நாங்கள் தொடர்ச்சியாக இத்தகைய சம்பவங்களை பார்க்கின்றோம். காரணம் அதாவது வெளிநாட்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் அமைத்துக் கொடுக்கப்பட்ட குடியிருப்புகள் தான் அநேகமான பகுதிகளில் இன்னமும் காணப்படுகின்றன. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய இந்த மின்சார கட்டமைப்புகள் சீராக அமைக்கப்படாமை, அதே போன்று அவை புதுப்பிக்கப்படாமை காரணமாகவும் இத்தகைய விபத்துக்கள் சில சந்தர்ப்பங்களில் விபரீதமாகவும் மாறுகின்றன. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரியின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். சாட்சி வழங்குவோர் விடயத்தில் சட்டத்தன்மை குறித்து ஆராய்வு, விசாரணை வந்தால் மாற்று திட்டத்தை பயன்படுத்துவோம் என்கிறது அரசு தெரிவித்திருப்பதாக ஒரு கருத்து வெளியாக இருக்கிறது. ஐநாவின் விசாரணை குழு தமிழகத்துக்கும் வெறும் சாத்தியம், மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் பிரதிபா மகாநாமஹேவா தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்தை. இப்படி தமிழகத்துக்கு சென்றால் எப்படி இருக்கும் அந்த தாக்கம்? இது இத்தகைய ஒரு விசாரணை குழுவுக்கு இது புதிய விடயம் அல்ல மயூரன். ஏற்கனவே சில நாடுகளின் போர்க்குற்றங்கள், மனிதாபிமான சட்டமீறல்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஐநா விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் அனைத்து நாடுகளுமே பெரும்பாலும் தமது நாட்டுக்குள் பிரவேசித்து விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை மறுத்திருந்தன. அந்த வகையில் தான் இலங்கையில் ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரேரணை அண்மையில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை அதிகளவு வாக்கு வித்தியாசத்துடன் நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் நியமித்த விசாரணை குழு இலங்கைக்கு வருகை தந்து விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகிறது. அவர்களுக்கான இங்கு வருவதற்கான அனுமதி கண்டிப்பாக மறுக்கப்படும். இந்த நிலையில் இவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பல ஐரோப்பிய நாடுகளில் சென்று அங்கிருந்து ஸ்கைப் மூலமாவது இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுடன் வாக்குமூலங்களை, அவர்களின் சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு இந்த குழு திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதனை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் உறுதிப்படுத்தியிருந்தது. தற்பொழுது இலங்கையின் மனித உரிமைகள் ஆணையாளர் பிரதிபா மகாநாமஹேவா கூறியிருக்கும் இந்த கருத்து, அதாவது தமிழகத்தில் இந்த குழுவினர் வருகை தந்து தமிழகத்திலிருந்து விசாரணைகளை நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் ஏற்கனவே இந்த விசாரணை குழு தமிழகத்திலிருந்து விசாரணைகளை நடத்துவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும், இதற்கான அழைப்பை இந்தியா விடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் பெரும்பாலும் அத்தகைய ஒரு அனுமதி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அவர்கள் அங்கிருந்து விசாரணை நடத்துவார்கள். ஆனாலும் கூட இலங்கையில் வராவிட்டாலும் இந்த விசாரணைகளுக்கு எவ்வித தடையும் ஏற்பட போவதில்லை. நிச்சயமாக இந்த விசாரணைகளை பூர்ணமாக நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான அதிகாரங்கள் குறித்த விசாரணை குழுவிடம் காணப்படுகிறது. தமிழகத்தில் விசாரணை நடத்துகின்ற போது அவர்களுக்கு இன்னும் பலமாக இருக்குமா? நிச்சயமாக தமிழகத்தில் இவர்கள் விசாரணை நடத்துவார்களாயின், அதாவது குறிப்பாக இறுதிக்கட்ட மோதலின் போதும் அதே போன்று யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியிலும் இங்கிருந்து நேரடியாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பலர் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதி முகாம்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு தொடர்ந்து அகதிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் நேரடியாக தமது சாட்சியங்களை வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே போன்ற ஏனைய நாடுகளிலும் அவ்வாறுதான். பல நாடுகளில் தற்பொழுது புலம்பெயர் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களும் சாட்சியம் அளிப்பார்கள். ஏற்கனவே இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலான கட்சிகளும் தாம் இந்த விசாரணைகளுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் அதற்கு தேவையான சாட்சிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று தற்பொழுது தொழில்நுட்பம் மிகவும் வளர்ச்சி கண்டுள்ளது மயூரன். ஆகவே எங்கிருந்தேனும் இந்த விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான சாத்தியம் வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து வீரகேசரியில் இன்று வெளிவந்திருக்கிற செய்திகள். முஜிபுர் ரஹ்மானிடம் 5 மணி நேரம் விசாரணை. அல் கைதா, ஜிஹாத் மற்றும் தலிபான் போன்ற அமைப்புகள் இலங்கையில் உள்ளனவா எனவும் அதனுடன் தொடர்புகளை பேணுகின்றீர்களா எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 5 மணி நேரமாக விசாரணை செய்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி அண்மையிலே
அலுத்கம மற்றும் பேர்வலை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களை கண்டித்து நாடளாவிய ரீதியில் பல அமைப்புகளின் ஏற்பாட்டிலே ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே கொழும்பில் உள்ள ஒரு பிரபலமான ஆடை விற்பனை நிலையம் தமது கிளைகளை கொழும்பு பல்வேறு பகுதிகளிலும் திறந்து வைத்திருந்தது. இந்த ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்ட தினத்தில் ஒரு சிலர் சென்று அங்கு இந்த விற்பனை நிலையங்களை மூடுமாறு வலியுறுத்தியதாக போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு கிடைத்திருந்தது. இது குறித்து ஆராயும் போது மேல் மாகாண சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் அலுவலகத்திலிருந்து இவர்கள் வருகை தந்ததாக தகவல் கிடைத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் நேற்றைய தினம் இவருக்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தது. இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக தொடர்ச்சியாக 5 மணித்தியாலங்கள் இவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தன. ஏன் இத்தகைய அதாவது இங்கிருந்து குறுந்தகவல்கள் எல்லாம் அனுப்பப்பட்டதாக இந்த மாகாண சபை உறுப்பினரின் அலுவலகத்திலிருந்து போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்திருந்தது. இது குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட அசம்பாவிதங்கள் இடம்பெற்ற போது அநேகமானவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த ஹர்த்தாலிலும் அதே போன்று தமது எதிர்ப்பை வெளியிடும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்ததை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த விசாரணைகளில் கலந்து கொண்டு வந்ததன் பின்னர் மாகாண சபை உறுப்பினர் ஒரு கருத்தை வெளியிட்டார். அதாவது இந்த மோதல்களுடன் இத்தகைய வன்முறைகள் அசம்பாவிதங்களுடன் நேரடியாக தொடர்புபட்டவர்கள் இன்னமும் சுதந்திரமாக இருக்கும் நிலையில் எவ்வித தொடர்புமற்ற தம்மை போன்றவர்கள் அழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுவதாக அவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். அடுத்து ரவிசங்கருக்கு சிவப்பு அறிக்கை. இதற்கு நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். 46 பேர் விடுதலை. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 46 தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. கனடாவில் இலங்கை தமிழர் கொலை. கனடாவின் மொன்றியல் பிராந்தியத்தில் இலங்கை தமிழர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 40 வயதான ஜெயராசன் மாணிக்கராஜா என்பவரே கொலை செய்யப்பட்டிருப்பதாக அவரது புகைப்படத்தோடு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்கள் என்ற தலைப்பில் திட்டப்பட்டிருந்தது. மிகவும் முக்கியமான ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இன்று தினம் வீரகேசரி தந்திருக்கின்றது. குறிப்பாக கொட்டாஞ்சேனை, பம்பலப்பட்டி, வெள்ளவத்தை போன்ற பகுதிகளில் அண்மை காலமாக பல கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக அண்மையில் பம்பலப்பட்டி வெள்ளவத்த பகுதியில் ஒருவரிடமிருந்து 13 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆகவே தற்காலத்திற்கு ஏற்ற ஒரு ஆசிரியர் தலையங்கத்தை இன்றைய தினம் வீரகேசரி தந்திருக்கின்றது. இனி வீரகேசரியில் இன்று வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. போலீஸ் ஊடக பேச்சாளரும் கூறுகின்ற ஒரு கருத்தை மையமாக வைத்து, நானே என்னை வெட்டி கொண்டேன், மற்ற விஜித தேரர் கொடுத்திருக்கின்ற வாக்கு மூலம் அதை ஒருவர் கையை வெட்டியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடம் செய்யும் பொழுது போலீசார் கூறுகின்றார், நீ போய் கூற வேண்டாம், நீயே உன் கையை வெட்டி இருக்கலாம் என. அண்மையில் அந்த வட்டரக்க விஜித தேரர் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தன. அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அத்தொடர்பான செய்திகளும் இருக்கின்றன, பார்ப்போம். அவை இன்று வெளிவந்த வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்த்து விடலாம். ஐநா விசாரணை மூலம் விமோசனம் பெறக்கூடும். சுவிஸ் தூதுவருடனான சந்திப்பின் பின் வடமாகாண முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே சுவிஸ் தூதுவர் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்தின் தூதுவர் தற்பொழுது வடமாகாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டு வருகின்றார். நேற்றைய தினம் வடமாகாண ஆளுநர் அதே போன்று முதலமைச்சர், அவை தலைவர் ஆகியோரை சந்தித்து கருத்துக்களை பரிமாறியிருந்தார். குறிப்பாக அவர் வெளியிட்ட கருத்துக்கள் தற்பொழுது 30 வருட கால யுத்தம் நிறைவுக்கு வந்ததன் பின்னர் அங்கு முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள், நல்லிணக்க செயற்பாடுகள் போன்ற பல்வேறு விடயங்களில் தமது நாடு கரிசனை கொண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதே போன்று அதிக அளவிலான அதிகார பகிர்வு குறித்து தொடர்ச்சியாக தமது நாடு வலியுறுத்தும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அதே போன்று முதலமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதும் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. வாக்காளர்களாக பதிய காணிகள் பிடித்தோரும் விண்ணப்பமாம். நாவற்குழியில் குடியேறியுள்ள சிங்கள மக்களும் தம்மை யாழ் மாவட்ட வாக்காளர்களாக பதிவதற்கு பிசி படிவம் ஊடாக விண்ணப்பித்திருக்கின்றனர் என்று தெரிய வருவதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்தியாவுக்கான இலங்கை தூதர் செனவரட்ன, இந்தியாவுக்கான இலங்கையின் புதிய தூதுவராக நியமிக்கப்பட்ட பேராசிரியர் சுதர்சன செனவரட்ன ஜனாதிபதியிடமிருந்து அந்த நியமன கடிதத்தை நேற்றைய தினம் தமது நியமன கடிதத்தை பெற்றிருந்தார். இவர் ஒரு முக்கியமான ஒரு ராஜதந்திர செயற்பாட்டாளர். ஆகவே இந்தியாவுடனான உறவு இலங்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. ஏற்கனவே இந்தியாவுக்கான இலங்கை தூதுவராக இருந்த பிரசாத் காரியவசம் தற்பொழுது அமெரிக்காவுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அடுத்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து தமது நியமன கடிதத்தை அங்கு ஒப்படைக்க இருக்கின்றார். அதே போன்று தற்பொழுது இந்தியாவுடனான இந்த உறவுகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவைதான் இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் வெளிவந்த உதயன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். இனி நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம்.
தற்போதைய நிலவரம். பிரிட்டிஷ் தூதருக்கு அமைச்சர் ஹக்கீம் விரிவாக விளக்கம். சட்ட ஆட்சி அமலாக்கத்தில் அதிக கவனம் வேண்டும். சட்டம் ஒழுங்கை சரிவர நிலைநாட்டுவதிலும் சட்டத்தின் ஆட்சியை உரிய முறையில் செயல்படுத்துவதிலும் மிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்த நாட்டின் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இனவாத வன் செயல்கள் உணர்த்துவதாக நீதி அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருமான ரவுஃப் ஹக்கீம் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜோன் ரான்கினிடம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அதிகளவில் பேசுவதற்கும் ஒன்றுமில்லை. இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற நாள் முதலே அநேகமான, அதாவது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல தரப்பினரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவது மாத்திரமே செயற்பாட்டில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் இத்தகைய சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதை தடுப்பதற்கான முனைப்புகள் தான் அவசியமாக இருக்கின்றது. இத்தகைய பேச்சுக்கள் எந்த அளவில் அதற்காக ஆக்கப்பூர்வமாக வழிவகுக்கும் என்பதில் சந்தேகம் இருக்கின்றது. ஆனாலும் கூட எதிர்காலத்தில் இதை தடுப்பதற்கான பொறுப்பு பெரும்பாலும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களிடம் இருப்பதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து, வடமாகாண சபையின் சுமூகமான செயற்பாட்டை சுவிஸ் வலியுறுத்தும் தூதுவர் தோமஸ் லிஃப்ரண்ட் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கிய போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தம். வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பை விலக்கிக் கொள்வதாக யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கடிதம் மூலமாக மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நேற்று புதன்கிழமை அறிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக. ஏற்கனவே வடமாகாண சபையின் யாழ் மாவட்ட உறுப்பினர்களான அனந்தி சசிதரன், கஜதீபன், சுகீர்தன் போன்றவர்களுக்கு பல்வேறு தரப்பினர் இடமிருந்து அச்சுறுத்தல் வந்து வண்ணம் இருப்பதாக போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காமே அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2 போலீசார் வீதம் அவர்களுக்கு மேலதிகமாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இவர்களின் பாதுகாப்பு தற்பொழுது நீக்கிக் கொள்ளப்படுவதாக உத்தியோகபூர்வமாக நேற்று அந்த மாகாண சபை உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் இனி கொழும்பில் ராஜபக்சவை சந்திக்குமாறு ஜெயலலிதாவை வலியுறுத்துகிறார் சுவாமி. இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கொழும்பில் சந்திக்க வேண்டும் என பாரதிய ஜனதாவின் தலைவர்கள் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி வலியுறுத்தி இருப்பதாக ஒரு செய்தி. பார்த்தோமானால் மயூரன், ஒவ்வொரு முறையுமே இந்த இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படும் போது அடுத்த நாளே முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு கடிதத்தை எழுதி அங்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமருக்கு அனுப்பி வருகிறார் தொடர்ச்சியாகவே. ஆகவே தற்பொழுது இந்த சுப்பிரமணியம் சுவாமி, இலங்கைக்கு மிகவும் நெருக்கமாக செயற்படக்கூடிய ஒருவர், ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர், தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயற்படும் ஒருவர், அவர் கூறியிருக்கும் கருத்து, நீங்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக கடிதங்களை எழுதுவதை விடுத்து இலங்கைக்கு சென்று இலங்கை ஜனாதிபதியுடன் கலந்துரையாட வேண்டும் என ஒரு சிறந்த ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதை நாங்கள் பார்த்தோமானால் குறிப்பாக அவர் கூறியிருக்கின்றார், யாழ் மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அதாவது இலங்கை கடற்பரப்பிற்குள் அவர்கள் அத்துமீறி பிரவேசிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. ஆகவே நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த மீனவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிய வேண்டும். அதன் பின்னர் தான் இதற்கான ஒரு நிரந்தர முடிவு குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போன்று அவரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார், மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய சர்வதேச கடலிலேயே தாண்டி இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிக்கின்றவை இந்த பிரச்சனைக்கான மூல காரணமாக அமைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அடுத்து, தினக்குரலில் இடம்பெற்ற இன்னும் சில செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக ஆசிய தலையங்கம் பெரும் அச்சுறுத்தலை தரும் பூச்சிக்கொல்லிகள் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது தினக்குரலின் ஆசிய தலையங்கம். தினக்குரலின் கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் சுத்தவர இருக்கின்றன, அதற்கு மத்தியில் நிம்மதியான உறக்கத்தில் இருப்பதை போன்றுதான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. மூர்த்தி வரைந்திருக்கின்ற கேலி சித்திரம் அது. அவை தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் இனிய செய்திகளை பார்க்கலாம். அரச ரகசிய தகவல் சட்டத்தின் கீழ் மங்கள சமரவீர எம்பி மீது நடவடிக்கை. புலனாய்வுத்துறை அதிகாரிகளின் பெயர்களை ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளியிட்டது தவறு. பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டு தொடர்ச்சியாக இத்தகைய சிக்கல்களுக்குள் சிக்கிக் கொள்வதையே மங்கள சமரவீர பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் தற்பொழுது புலனாய்வு பிரிவினர் தொடர்பான இருவரின் தகவல்களையும் அண்மையில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் வெளியிட்டமை பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்களின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு, அதாவது புலனாய்வு பிரிவு ஒன்று நாட்டின் பாதுகாப்பின் ஒரு மிகவும் முக்கிய அம்சமாக விளங்குகின்றது. அவர்கள் தான் பல விடயங்களை அறிந்து பல அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு முன்னின்று செயற்படுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே தற்பொழுது இந்த மங்கள சமரவீர வெளியிட்ட இந்த கருத்து தொடர்பில் போலீசார் தீவிரமாக அது குறித்து ஆராய்ந்து வருகின்றார்கள். அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசித்தும் வருகின்றார்கள். குறிப்பாக தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் பின்னடைவுக்கு கூட பெரும்பாலும்
வழிவகுத்து வரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். நேற்றைய தினம் ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இவர் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எமது செய்திகளில் எல்லாம் நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆகவே தற்பொழுது நாட்டின் தேசிய பிரச்சினைக்கும் இவர் பாதகமான ஒருவராக மாறி வருகின்றமை மிகவும் கவலை அளிக்கும் ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. நேற்றைய தினம் ராணுவ ஊடக பேச்சாளரும் இதே விடயத்தை வலியுறுத்தியிருந்தார். நாங்கள் பார்த்தோமானால் நேற்று நடைபெற்ற மற்றொரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே தேசிய பாதுகாப்பு நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக மையத்தின் பணிப்பாளரும் இராணுவ பேச்சாளருமான பிரிகேடியர் ருவான் வணிகசூரியம் கூறியிருந்தார், இராணுவ புலனாய்வு பிரிவினர் எந்த விதத்திலுமே அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படவில்லை. அவர்கள் தேசிய பாதுகாப்பை ஒரே நோக்கமாக கொண்டு செயற்படும் ஒரு தரப்பினராக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்துவது அவ்வளவாக சரியில்லை. அது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையும் என அவரும் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் இன்று பத்திரிகையில் இந்த பெயரோடு இப்படி செய்தி வழியாக இருக்கிறது. வேறுவலை அழுத்கம தர்கா நகர் சம்பவங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. தங்கத்தை பொடியாக்கி தேயிலை தூள்களுடன் கடத்திய இலங்கை வாலிபன் கைது. தங்கத்தை பொடியாக்கி தேயிலை தூள்களுடன் கலந்து கடத்திய இலங்கை ஒருவரை சென்னை விமான நிலையத்தில் நேற்று கைது செய்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இனி தேநீர் அருந்தும் பொழுது பார்க்கலாம் தங்க தூள்கள் எல்லாம் அதில் இருக்கலாம் சில சந்தர்ப்பம். எப்படி இந்த கடத்துகின்ற முறைமைகளை பாருங்க. குறிப்பாக இளைஞர்கள் தான் இத்தகைய புதிய யுக்திகளை புதிய சூக்ஷ்மமான முறையிலே கடத்தல்களை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பதை கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாக இருக்கின்றனர். மாலத்தீவுக்கு ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நாளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை. நாட்டில் உள்ள சகல முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் 27ஆம் தேதி 2ஆம் தவணை விடுமுறை வழங்கப்படுகிறது. ரமலான் நோன்பு காலம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே முஸ்லிம் பாடசாலைகளுக்கு வழமை போன்று இம்முறையும் நாளை முதல் விடுமுறை வழங்கப்படுகின்றது. அதைவிட தினகரனின் ஆசிய தலையங்கம் நாட்டுக்கு துரோகம் அளிக்கும் அரசியல் வங்குரோத்து தன்மை என்ற தலைப்பில் வங்குரோத்துத்தனம் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. தினகரனின் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் எனது புலனாய்வுத்துறை அதிகாரிகளை காட்டிக் கொடுக்க போகிறாராம். இந்த பாவச்செயலை செய்யும் அவருக்கு யாரிடமிருந்து தப்பினாலும் மக்களிடமிருந்து தன்னுடைய மனச்சாட்சியிடமிருந்து தப்ப முடியாது என்று இன்னொருவர் சொல்கின்றார். அவை தினகரனில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளும் கேலி சித்திரங்களை பார்த்திருக்கின்றோம். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சுடர் ஒளி பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். உள்நாட்டு மோதல் மீள உருவெடுக்கும் ஆபத்து, அதற்கான காரணங்களுக்கு உயிர் கொடுப்பு எச்சரிக்கின்றார் பாக்கியசோதி சரவணமுத்து. நிறுவனமயப்படுத்தப்பட்ட இராணுவமயமாக்குதல் என்பது வடக்கில் இருந்து முழு நாட்டிற்கும் பரவுகிறது என எச்சரித்துள்ள மாற்றுக் கொள்கை நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாக்கியசோதி சரவணமுத்து கடந்த கால உள்நாட்டு மோதல்களுக்கான அடிப்படையான காரணங்களுக்கு மீள உயிர் கொடுக்கப்பட்டு மோதல் ஒன்றுக்கான புதிய காரணங்களும் உருவாக்கப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கின்றார். அடுத்து, ஐநாவின் சவாலை முறியடிக்க மாற்று பொறிமுறை தேவை, சகல கட்சிகளுடனும் பேச்சு நடத்துமாறு அரசுக்கு தயான் ஏத்திலக ஆலோசனை என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதைவிட ஒபாமாவுடன் இலங்கை தூதர் காரியவசம் ஜூலையில் சந்திப்பு, நீங்கள் குறிப்பிட்ட விடயம் சுடரொலியிலும் வழியாக இருக்கிறது. புதிய கடற்படை தளபதியாக ஜெயந்த பெரேரா நியமனம். இலங்கையின் புதிய கடற்படை தளபதியாக ரியர் அட்மிரல் ஜெயந்த பெரேரா நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அரசு தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இவர் இலங்கை கடற்படை தலைமை அதிகாரியாக பணியாற்றி வந்த நிலையில் தான் இந்த தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதைவிட சுடரொலியின் ஆசிய தலையங்கம் தலையீடுகள் மாறாத வரையில் புதிய சட்டங்களாலும் எந்த விதமான பலனும் இல்லை என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. சுடரொலியின் அதை ஒரு நாங்கள் பார்த்து விடலாம். அதாவது குறிப்பாக சட்டங்கள், அதாவது இலங்கையில் இனி இனங்களுக்கு இடையிலான குரோத மனப்பான்கை ஏற்படுத்தும் கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடை செய்வதற்கு தொடர்பான ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் என அண்மையில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர். குறிப்பாக இத்தகைய சட்டங்கள், எவ்வளவு சட்டங்கள், ஏற்கனவே பல சட்டங்கள் நாட்டில் நடைமுறையில் இருக்கின்றன. இந்த சட்டங்கள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் வரை இந்த பிரச்சனைக்கான முடிவு இல்லை என்பதுதான் இன்றைய சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் இருக்கின்றது. மிகவும் இதுவும் இன்றைய நாளுக்கு மிகவும் பொருந்திய ஒரு ஆசிரியர் தலையங்கமாகத்தான் இருக்கின்றது. மயூரன், அடுத்த சுடரொலியின் கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இதை பார்த்து விளங்கிக் கொள்ள நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இலங்கை அணி முதற் தடவையாக இங்கிலாந்து மண்ணிலே ஒரு முழுமையான கிரிக்கெட் தொடரை வெற்றி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது அந்த கிண்ணத்தை வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் மகிழ்ச்சி கொண்டாடுவதாகத்தான் இந்த இருக்கின்றது. அங்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையகத்தின் இலச்சினையும் ஒரு புறம் இருக்க, மக்கள் இங்கே அவுட் ஆகிவிட்டார்கள். ஆட்டம் இழந்திருப்பது இலங்கை மக்களை போன்றுதான் தெரிகிறது. நிறைய விடயங்களை மையப்படுத்தி இந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. இனி இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொலி பத்திரிகையின் செய்திகளை பார்த்திருக்கோம். நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். பொய்யான முறைப்பாட்டு குற்றம்
குற்றச்சாட்டில் வட்டரக்க விஜித தேரர் கைது. தன்னை கடத்தி தாக்கியதாக பொய் முறைப்பாடு செய்தமை தொடர்பில் வட்டரக்க விஜித தேரர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். அண்மை காலமாகவே 2 தேரர்கள் தொடர்பில் நாட்டில் பரவலாக பேசப்படுகிறது. ஒருவர் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர், மற்றவர் ஜாதிக பல சேனாவின் பொதுச் செயலாளர் தலைவராக தற்பொழுது அநேகமான இன்றைய பத்திரிகைகள் வந்திருக்கின்றன வட்டரக்க விஜித் தேரர். இந்த அண்மையில் அலுத்கம மற்றும் பேருவளையில் இடம்பெற்ற சம்பவங்களை மறுநாள் இவர் ஒரு வீதி ஓரத்திலே வெட்டு காயங்களுடன் அவதானிக்கப்பட்டு போலீசாரால் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். முதலில் போலீசாரிடம் விசாரணை நடத்திய போது தம்மை சிலர் கடத்தி சென்று, குறிப்பாக 2 தேரர்கள் பிக்குகள் தம் மீது தாக்குதல் நடத்தி தம்மை வெட்டுக்காயங்களுக்கு இலக்காக்கி வீசி சென்றதாக கூறியிருந்தார். பிறகு விசாரணைகளை தொடரும் போது அவரின் விசாரணைக்கும் அந்த சம்பவத்திற்கும் ஒவ்வொரு முறையும் அவர் தெரிவித்த கருத்துக்களில் முரண்பாடு இருப்பதன் காரணமாக தீர ஆராயப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். இதன் போது பிறகு இவரே ஒத்துக்கொண்டாராம் தம்மை தானே வெட்டி கொண்டதாக. இலங்கையில் இத்தகைய சம்பவங்கள் அண்மை காலம் முழுவதிலும் இடம்பெற்றிருக்கின்றது. தற்பொழுது இவர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். குறிப்பாக இவரின் அந்தரங்க உறுப்பை கூட இவரே சேதப்படுத்திக் கொண்டதாகத்தான் தற்பொழுது வாக்குமூலம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே அநேகமாக இவர் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து இவர் வெளியேறிய உடனேயே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக இது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவர் இவ்வாறு செய்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு விபரீதமான செயற்பாடாகத்தான் நாங்கள் காண வேண்டும். குறிப்பாக நாட்டில் ஒரு அமைதியற்ற சூழல் உருவாகி வருகின்ற நிலையில், குறிப்பாக மதங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாடான சூழல் உருவாகி வந்த நிலையில் இவர் தம்மை தானே வெட்டி கொண்டு ஒரு வீதியோரத்தில் இருப்பது மிகவும் ஒரு கவலையளிக்கக்கூடிய ஒரு விடயம். இவர் ஒரு குறிப்பாக ஒரு மக்கள் பிரதிநிதி, இவர் ஒரு பிரதேச சபையின் உறுப்பினராக இருக்கின்றார், ஆளும் கட்சி உறுப்பினராக. குறிப்பாக இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை குறித்து குரல் எழுப்புவராக தன்னை காட்டிக் கொண்டொருவர். ஏற்கனவே கொழும்பிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை, இஸ்லாமிய மத தலைவர்களுடன் இணைந்து ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை இவர் ஏற்பாடு செய்திருந்த பொழுது பொதுபல சேனா அமைப்பினர் அங்கு சென்று அவரை அச்சுறுத்தி இருந்தார்கள். பிறகு அவர் மன்னிப்பு கேட்டு பொதுபல சேனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்ட ஒருவர். ஆகவே சிறுபான்மையினர் சமூக மத்தியிலே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு நன்மதிப்பையும் அவர் பெற்றிருந்தார். குறிப்பாக இந்த அலுத்கம பேருவல சம்பவங்களுக்கும் நேரடியாகவே பகிரங்கமாக தமது எதிர்ப்பை, கண்டனத்தை வெளியிட்ட ஒருவர். ஆனால் மறுதினம் இவ்வாறு செய்திருந்தால் அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. போலீசார் விசாரணை நடத்துகின்றார்கள். எதிர்காலத்தில் அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை இவர் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். நீதிமன்றம் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபட போகின்றது என பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மர்மம் தொடருமா, அதுக்கு முடிவு கிடைக்குமா பார்க்கலாம். என்ன நாடகம் என்று. பேர்வளையில் தீக்குச்சியினால் பரவிய தீ உரிமையாளரையே மோப்பம் பிடித்த நாய் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பேர்வளை பிரதேசத்தில் கடையொன்றில் தீப்பற்றியதா போலீசாருக்கு செவ்வாய்க்கிழமை கிடைத்த முறைப்பாடு ஒன்று அமைய விசாரணைகளை ஆரம்பித்திருப்பது அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. திக்வெல்ல முஸ்லிம்கள் இன்று 100 பௌத்த பிக்களுக்கு தானம் வழங்குகின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாகிறது. அவை இன்று வெளிவந்த மெட்ரோ நியூஸ் பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சிங்கள பத்திரிகைகளின் ஒரு சில பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். அத பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. පිල්ලගේ මානවහිමිකම් කමිටුව නම් වෙයි. පින්ලාන්තේ හිටපු ජනපති නවසීලන්ත ආණ්ඩුකාරවරියක් හා பாகிஸ்தானு நீதிඥவராக நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதாவது நவநீதம் பிள்ளையின் மனித உரிமைகள் விசாரணை குழுவின் நிபுணர்கள் குழு அறிவிக்கப்பட்டதாக அத பத்திரிகையும் தமது செய்தியை வழங்கியிருக்கின்றது. அதேவேளையில் தினமின பத்திரிகையின் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. බුද්ධ්‍යංශ නිලධාරීන් පාවාදීම මංගලගේ හෙළිදරව්ව ගැන පොලිස් පරීක්ෂණ රාජ්‍ය රහස් හෙළි කරන්නන්ට නීතිය තදින් වරප්‍රසාදවලට මුවාවී හෝ නැතිව මෙවැනි දෑ කිරීම ජාතිද්‍රෝහී කමක්. බුද්ධ්‍යංශ නිලධාරීන්ගේ முழு நிலதாரின் தேசபாலன அத்த கொள்ளுணுவே. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. மங்கள சமரவீர புலனாய்வு பிரிவின் தகவல்களை வெளியிட்டமை தொடர்பானது. அதாவது புலனாய்வு பிரிவினரை காட்டி கொடுத்த மங்கள சமரவீரவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று இத்தகைய அரச தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் சிறப்புரிமைகளை பயன்படுத்தி இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் அது ஒரு தேச துரோகமாக கருதப்படும் என நேற்று தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்ட விடயங்களை மையமாக கொண்டு தினமின தமது பிரதான செய்தியை வழங்கியிருக்கின்றது. 2-3 நாட்களாக இந்த செய்தி அதிகம் பேசப்படுவதால் அவர்கள் குறிப்பிடுவது போன்று சட்ட நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். திவைன பத்திரிகையின் பிரதான செய்தி வட்டரக்க விஜித சம்பந்தமாக வட்டரக்க හිමිගේ රංගපෑම් ඉවරයි. මුසාවාදා වේරමණී සික්කාපදං යටතේ වටරක හිමි විජිත හිමි පොලිස් අත්අඩංගුවට.
வட்ராக்க விஜித்த தேரரின் நாடகம் முடிவுக்கு வந்ததாகத்தான் திவையின கூறுகின்றது. குறிப்பாக பஞ்சசீலங்களில் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இங்கு புத்த பகவான் பொய் கூற வேண்டாம் என ஒரு அனைத்து தினங்களுமே குறிப்பாக பௌத்தர்கள் சங்கல்பம் மேற்கொள்வது அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையில் பௌத்த பிக்கு ஒருவர் நிச்சயமாக தினமும் இந்த சங்கல்பத்தை மேற்கொண்டுதான் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும். ஆனாலும் இவர் அதையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது பொய் கூறியிருப்பதாக இந்த செய்தி கூறுகின்றது. ஆகவே தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த புகைப்படங்களுடன் மிகவும் கண்கவர் வகையில் தான் இந்த செய்தி இன்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தா அவரது கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, பின்புறமாக கட்டப்பட்டிருக்கின்றன. அவரால் கட்ட முடியுமா என்ற கேள்வியைத்தான் நாங்கள். ஆனால் அவரது ஆதரவாளர்கள் சிலர் இதற்கு உடந்தையாக இருந்ததாக தற்பொழுது தகவல் வந்திருக்கின்றது. குறிப்பாக தேரரின் சகோதரன் ஒருவரின் வாகனத்தில் தான் அங்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் இறக்கிவிடப்பட்டதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. பொறுத்து பார்க்கலாம் இன்னும் புதிய தகவல்கள் எதுவும் பெறுமா அல்லது இவற்றோடு முடிவு பெறுமா என்பதை இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற ஆங்கில பத்திரிகைகளில் ஒரு சில பத்திரிகைகளின் செய்திகளை மட்டும் பார்த்து விடலாம். குறிப்பாக டெய்லி மிரர் பத்திரிகைகளில் நாங்கள் ஏற்கனவே தமிழ் பத்திரிகைகளில் பார்த்த செய்திகள். LTT ஆர்ம்ஸ் ஸ்மக்லர் இன் கனடா, தமிழில் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கடத்திய அந்த கப்பல் மாலுமி தொடர்பான செய்தி, ரவிசங்கர் தொடர்பான செய்தி வெளியாக இருக்கின்றது. அதே போல மங்கள சமரவீரவுடன் தொடர்புடைய செய்திதான் இன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையின் முக்கிய செய்தியாக வந்திருக்கின்றது. அதுபோல ஐலண்ட் பத்திரிகையின் செய்தியை பார்க்கின்ற போதும் குறிப்பாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வெளிநாட்டு தூதர்களுடன் பேசுகின்ற சில கருத்துக்களும், அதே போன்று நரேந்திர மோடியும் பராக் ஒபாமா வெளிநாட்டு செய்தி ஒன்று முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. இவைதான் ஐலண்ட் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் அமைந்திருக்கின்றன. அவைதான் இன்று சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோட நாங்கள் பத்திரிகைகளிலிருந்து தந்த முக்கியமான செய்திகள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் இணைந்த ஜெகன் உங்களுக்கு நன்றிகள். நன்றி மாயிரன், நன்றி நேயர்களே. மீண்டும் நாளையும் சந்திக்கலாம் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோட. வணக்கம் நேயர்களே.